வெல்கம் டு லேர்ன் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸில் ஃப்ரேசஸ் பார்க்கலாம். கிளாஸஸ் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு ஃப்ரேசஸ் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அ மீனிங்ஃபுல் யூனிட், but it is not a complete sentence. In other words, it does not have a subject or a verb. Classes, phrases ரெண்டுமே group of words தான். இது ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த சப்ஜெக்ட் வேர்ப் கிளாஸஸ்க்கு இருக்கும், ஃப்ரேசஸ்க்கு இருக்காது. ஃப்ரேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டை தரும், கம்ப்ளீட் சென்டென்ஸாக வராது, அதுக்கு சப்ஜெக்டிவ் வேர்பும் இருக்காது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். த பிளாக் ஹேட். த பிளாக் ஹேட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இப்போ இதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மீனிங்ஃபுல் யூனிட் தான். பிளாக் ஹேட், த பிளாக் ஹேட் அப்படிங்கிறது ஒரு கருப்பு தொப்பி. இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு யூனிட் தான். ஆனால் கம்ப்ளீட் ஆகலை பார்த்தீங்களா? சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லை, வேர்ப் இல்லை, கம்ப்ளீட்டே ஆகலை இல்லையா? ஸோ இது ஒரு ஃப்ரேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளோன் அவே. ப்ளோன் அவே அப்படிங்கிறது பறந்து போச்சு அப்படிங்கிறது. ஸோ ப்ளோன் அவே அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது தான், ஆனால் அது கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக இல்லை. கரெக்டாக? ஸோ கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக இல்லைனாவே அது ஃப்ரேஸ். கிளாஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் வேர்ப் எல்லாமே இருக்கும். ஃப்ரேஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோ வேர்போ இருக்காது. இதுலேருந்தே நீங்கள் அது கிளாஸா அல்லது ஃப்ரேஸா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். இன் த விண்ட். இன் த விண்ட், காற்றில். கரெக்டாக? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்குது, ஆனால் இதுக்கும் சப்ஜெக்டிவ் வேர்பும் இல்லை. அப்போ இதுவும் ஃப்ரேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இதில் டைப்ஸ் நிறையா இருக்குது. நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இந்த மாதிரி டைப்ஸ் நிறையா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்ஸு. நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன? நவுன் ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் அ நவுன் அண்ட் இட்ஸ் மாடிஃபையர்ஸ். நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நவுனும் அதோட மாடிஃபையர்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா த ஒயிட் கார். இதில் கார் அப்படிங்கிறது தான் நவுனு. கரெக்டாக? கார் அப்படிங்கிறது நவுனு. இந்த ஒயிட் அப்படிங்கிறது என்ன? இதை டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ த ஒயிட் அப்படிங்கிறது தான் அதோடைய மாடிஃபையர். அந்த கார் ஒயிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ஒயிட் அப்படிங்கிறதுலாம் மாடிஃபையர்ஸ், கார் அப்படிங்கிறது நவுன். ஸோ இந்த நவுன் ஃப்ரேஸில் நவுனும் அதோட மாடிஃபையர்ஸும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மை இங்கிலீஷ் டீச்சர். டீச்சர் அப்படிங்கிறது நவுனா? டீச்சர் அப்படிங்கிறது நவுன். ஆனால் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க? இங்கிலீஷ். ஸோ மை இங்கிலீஷ், என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம மாடிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், த புக் ஷாப். ஷாப் அப்படிங்கிறது அதே மாதிரி நவுனு. இந்த த புக் அப்படிங்கிறது என்ன ஷாப்? அது த புக் ஷாப் அப்படிங்கிறது. ஸோ த புக் அப்படிங்கிறது என்ன? மாடிஃபையர். மாடிஃபையர் அப்படிங்கிறது இந்த நவுனுக்குரிய ஒரு மீனிங்கே இந்த மாடிஃபையர் மாற்றிடும். மாடிஃபையர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஒரு ஷாப்னா ஒரு கடை. ஆனால் நம்ம த புக் ஷாப் அப்படின்னு சொல்லும்போதும் அது புத்தக கடை அப்படின்னு நம்மளுக்கு அந்த என்டையர் மீனிங்கே மாறுது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம மாடிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், த பிங்க் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல். ஹவுஸ் அப்படிங்கிறது தான் நவுனு, த பிங்க் அப்படிங்கிறது மாடிஃபையர். ஸோ இது டோட்டலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், வேர்ப் ஃப்ரேசஸ்ஸு. A verb phrase is a group of words made up of a verb, helping verbs and modifiers. இதில் பார்த்தீங்கன்னா verb இருக்கும். ஓகே, verb இருக்கும். ran அப்படிங்கிறது verb. helping verb, modifiers எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா to catch அப்படிங்கிறது helping verb with horror, dedicated to. அந்த to வர்றது எல்லாமே helping words, அதாவது இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, dedicated to. ஸோ இந்த ran அப்படிங்கிறது ஒரு verb. இந்த to catch, குயிக்லி அப்படிங்கிறதெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ், மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேன் குயிக்லி, குயிக்லி அப்படிங்கிறது மாடிஃபையர், டு கேட்ச் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ வேர்ப் ஃப்ரேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ப் இருக்கும், மாடிஃபையர்ஸ் இருக்கும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். A prepositional phrase is a group of words that begin with a preposition and help to explain the relationship between two things. இப்போது ரெண்டு திங்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அது ஒரு ப்ரிப்போசிஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். நம்ம போன இதிலெல்லாம் ப்ரிப்போஷன் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஆன், ஓவர்,
இன் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன். கரெக்டாக இங்கே பாருங்கள், இன்சைட் இன்சைட் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அப்போ ஆன் த போட், ஓவர் த ட்ரீ, இன் த ஸ்கூல் இதெல்லாமே ஃப்ரேஸு. என்ன மாதிரியான ஃப்ரேஸு? ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அதாவது ப்ரிப்போசிஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆன், ஓவர், இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? இதை ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கோட எக்ஸசைஸ் தான் இது. ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தெம். ஸோ இதுலேருந்து டிபெண்டன்ட் கிளாஸஸ் அல்லது ஃப்ரேசஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை அண்டர்லைனும் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரியான இது ஃப்ரேஸா அல்லது டிபெண்டன்ட் கிளாஸானு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புரியறதுக்காக. இப்போ டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன், இதை பார்த்தாலே தெரியுது. டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன், த மேன் ஸ்வர்ட் இன்டு அ டிச், த மேன் ஸ்வர்ட் இன்டு அ டிச். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். கரெக்டாக? ஆனால் டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸே கிடையாது. இதுக்கு சப்ஜெக்ட் வேர்பு எதுவுமே கிடையாது. அப்போ இது என்னது? ஃப்ரேஸ். அப்போ டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் அண்டர்லைன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது பாருங்கள், it isn't necessary to cram all night if you have studied a little each day. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா it is not necessary to cram all night. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மீனிங்கை தருது. கரெக்டாக? கம்ப்ளீட் நைட்டும் நம்ம முழிச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு மீனிங்கை தருது. எப்படி? இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் அ லிட்டில் ஈச் டே. அப்போது இந்த இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் அ லிட்டில் ஈச் டேங்கிறது கம்ப்ளீட்டான சென்டென்ஸ், ஒரு மீனிங்கே தரலை. கரெக்டாக? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடிட் அப்படிங்கிறது வேர்ப் இருக்குது. கரெக்டாக? யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ என்னது இது? டிபெண்டன்ட் கிளாஸ். கிளாஸில் தான் வந்து சப்ஜெக்ட்டு வேர்ப் இருக்கும். ஆனால் இது டிபெண்டன்ட் கிளாஸாக வருது. ஏன்னா இந்த இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் அ லிட்டில் ஈச் டே அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது? இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸாக பொறுத்து இருக்குது. அப்போ இது வந்து அண்டர்லைன் பண்ணி டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு எழுதிடுங்க. கிளாஸ்க்கும் ஃப்ரேஸஸ்க்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்லைன் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்போ பார்க்கலாம். we climbed up the hill to enjoy the view. to enjoy the view. இப்போ நம்ம என்ன படித்தோம்? ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு படித்தோமா? அப்போ to enjoy the view அப்படிங்கிறது என்ன? ஃப்ரேஸ். I enjoy painting during my holidays. இங்கே during அப்படிங்கிறதும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான். ஸோ இதுவும் வந்து டியூரிங் மை ஹாலிடேஸ் அப்படிங்கிறதும் ஃப்ரேஸ் தான். கரெக்டாக? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவன் வந்து பார்ட்டிக்கு வந்தாலும் வராட்டியும் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டிசைடட் டு கோ அப்படிங்கிறது எதை பொறுத்து வந்து இல்லை, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆனால் வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வரணும், வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அட்டென்ஸ் அப்படிங்கிறது வேர்பு இருக்குது. அப்போ இது என்னது? இது டிபெண்டன்ட் கிளாஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் த ட்ரம்ஸ் வென் யூ கோ டு ஸ்லீப். ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் த ட்ரம்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து ட்ரம்ஸை நான் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கை தான் கொடுக்குது. எப்போ? வென் யூ கோ டு ஸ்லீப். இந்த வென் யூ கோ டு ஸ்லீப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கை கொடுக்கல. இந்த சென்டென்ஸ் வந்து எதையோ ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது என்னது அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது, ஸ்லீப்புங்கிறது வேர்ப் இருக்குது. இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இது கிளாஸ் தான் அப்படின்னு. ஃப்ரேஸ்ன்னு நம்ம நினச்சிக்கூடாது, இது கிளாஸ். ஆனால் இந்த கிளாஸ் வந்து இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் இது டிபெண்டன்ட் கிளாஸ். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். complete the following sentences using appropriate prepositional phrases. இப்போ prepositional phrases வச்சு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். I would like to order coffee dash tea. அப்போ என்ன வரும்? இன்ஸ்டட் ஆஃப். இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு வரும். பட் இப்போ இன்ஸ்டட் ஃப்ரம் அப்படிலாம் வராது. இதுக்கு பதிலாக அப்படிங்கும்போது இன்ஸ்டட் ஆஃப். ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி இன்ஸ்டட் ஆஃப் டீ. டீக்கு பதிலாக நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ண விரும்புகிறேன். அப்போ இன்ஸ்டட் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் த ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டு. இன்ஸ்பைட் வந்தாலே ஆஃப் வரும். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். அதாவது ரெயின் இருந்தாலும், மழை இருந்தாலும் நாங்கள் வெளியே போனோம். தேர்ட் ஒன் பாருங்கள். டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். இன் கேஸ் ஆஃப் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். ஒரு வேளை ஃபயர் இருந்ததுன்னா அந்த கிளாஸை உடச்சி எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். இன் கேஸ் ஆஃப். ஓகேவா?
ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே நிற்கிறது என்னுடைய நண்பர்களின் சார்பாக அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் தான் கரெக்டாக வரும். 5th பாருங்கள். We solved the problem dash a new device developed by our engineers. We solved the problem by means of இது மூலியமாக by means of a new device developed by our engineers. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு dash we are impressed with their performance. On general in generalலாம் வராது. In general we are impressed with their performance அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட வந்து ஃப்ரேசஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஃபினட் வேர்ப்ஸு, அதுக்கப்புறம் ஜெரண்ட் இதெல்லாம் வந்து இருக்குது, ஃபினட் வேர்ப் அதெல்லாம் இருக்குது. நம்ம இதை நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த கிராமர் போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கிராமர் பார்ட் வந்து இதில் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். Thank you for watching. Please subscribe for more videos.